ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நான் நல்லா இருக்கிறேன். இன்றைக்கி மட்டன் பிரியாணி பண்ணலாம் அப்படின்ட்டு தான் ரெடி பண்ணிகிட்ருக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டே கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு ஆனியன் போட்டிருக்கிறேன். நல்லா டீப் ஃப்ரை பண்ணணும் ஆனியனை, அப்போ தான் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ லைட்டாக ஃப்ரை ஆகிட்டு இருக்குது. உங்களுக்கே தெரியும் பாருங்கள். இந்த மாதிரி கோல்டன் ஃப்ரை வந்த பிறகு நம்ம மசாலாஸ் எல்லாம் ஆட் பண்ணணும். சில்லி பவுடர், நமக்கு எவ்வளோ காரம் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நம்ம எவ்வளோ பிரியாணி பண்ணுறோம், சம்டைம்ஸ் 1/2 kg பண்ணுவோம், சம்டைம்ஸ் 2 kg பண்ணுவோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி காரப்பொடி போட்டுக்கோங்க, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கோங்க. ஸோ எல்லா மசாலா ஐட்டம்ஸும் நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு நம்ம போட்டுக்கலாம். குவான்டிட்டி இருக்குது பார்த்திங்களா, நம்ம எவ்வளோ பண்ணுறோம். ஒவ்வொருத்தங்க வந்துட்டு 100 கிராம் மட்டனுக்கு இன்னும் கொஞ்சோண்டு பிரியாணி பண்ணுவாங்க. ஸோ நமக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி அளவு எடுத்துகிட்டு நீங்கள் பண்ணுங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே நம்மளுக்கு அதே இன்க்ரீடியன்ஸ் தான் இருக்கும். கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாமே போட்டு இந்த மாதிரி ஃப்ரை பண்ணுங்கள். கோல்டன் ஃப்ரை வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். ஃப்ரை பண்ணி முடித்த பிறகு மட்டனை தூக்கி நம்ம போட்டுக்கலாம். அதுதான் தண்ணி ஊற்ற வேண்டாம். தண்ணி ஊற்றாமல் மட்டன் வந்துட்டு இந்த மாதிரி நல்லா குக் ஆகணும். அப்போ தான் அது செம்ம சாஃப்டாக வரும். பாருங்கள், குக் ஆகிட்டுருக்கு. நல்லா இருக்குல்ல, பார்க்கவே செம்ம சூப்பராக இருக்குது. அரிசி போட்டு தம் போட்டுற வேண்டியது தான், தண்ணி ஊற்றிட்டு. சூப்பரான மட்டன் பிரியாணி ரெடி.